எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Holy Spirit, we welcome you. Come and take over. நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் தூய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தினாலே இந்த ஆராதனை மூடும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலே எங்கு 2-3 பேர்களோ என் நாமத்தினாலே கூடினாலும் அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னவர் இந்த நாளிலும் அவருடைய திவ்ய பிரசன்னத்தினாலே இந்த ஆராதனை நிரப்பும்படியாக, உங்கள் இல்லங்களை நிரப்பும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலே வானத்தை நோக்கி, Yes Lord, we welcome you. வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit, we are in your presence. Fill us with
எல்லாரும் நைந்து ஓ வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் இயேசுவே வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் எல்லாரும் நான் என்று சொல்லுவோமா அப்பா நீரே ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை காத்தரே என்னை ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் எல்லாம் இந்த வேலையில பரிசுத்த ஆவியானவர் தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை காத்தரே என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் everyone together welcome Holy Spirit we are in your presence fill us with your power live inside of me you're the living water you're the living yes Lord never drying fountain comforter and counselor take complete control you're the living water you're the living yes Lord running fountain comforter and counselor take complete control oh வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் எல்லாரும் நான் இந்த அவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணித்து சொல்வோமா வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் ஹalleluya அவர்
ஆளுகை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே, இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவியை பெற்ற ஒவ்வொருவரையும் அவர் ஆட்கொண்டு அவர்களை வழிநடத்தும்படியாக, அவர்களை ஆளுகை செய்யும்படியாக இந்த நாட்கள் அது மிகவும் முக்கியமான நாட்கள். இந்த நாட்கள் எல்லாம் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அவர்னாலே ஒவ்வொரு நாளும் போதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவரினாலே நடத்தப்படுகிற அந்த உன்னத அனுபவத்தினாலே இந்த நாட்களில் அநேகரை ஆண்டவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். வாங்க நீங்களும் இணைந்து, ஆண்டவரே இந்த நாட்களிலே அந்த உன்னத அனுபவத்தினாலே எங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மாலே நாங்கள் போதிக்கப்படும்படியாக, உம்மாலே நடத்தும்படியாக, நாங்கள் எதை செய்தாலும் அப்பா உம்முடைய நிறைவினாலே நாங்கள் செய்யும்படியாக எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். தேவனுக்குரிய ஆராதனை நாம் செலுத்தும்படியாக எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி சந்தோஷமாக இந்த வேளையில நம் தேவன் அவர் ஆராதனையில் வீற்றிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்க துதி இருக்குதோ அந்த இடத்துல நம்ம தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே துதிக்கிற பிள்ளைகள் நாம் எல்லாரும் இணைகிற வேளையில் எல்லாம் நம் தேவன் நம் துதியில் வாசம் செய்கிறார். ஆகவே எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை தட்டி ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே என்ற பாடலை எல்லாரும் சந்தோஷமாக துதியில் வீற்றிருக்கிறவர் இந்த நாளிலே உங்கள் துதியிலே அவர் சிங்காசனத்தின் மேலே அமர்ந்து இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் நான் இந்த எஸ் லார்ட். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. சொல்லுவோம். நித்தியரே ஆமென். எஸ் லார்ட். சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. மீண்டுமாக. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஹல்லேலூயா. உன்னதமான தேவன், உத்தமமான தேவன். ஹல்லேலூயா. உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரே உயிருள்ள ராஜன். ஆமென். உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் எல்லாரும் இணைந்து ஆமென். தேங்க் யூ லார்ட். உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. மீண்டுமாக. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. ஆமென். உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா.
மகத்துவமானவர், மகிமை உடையவர். ஹல்லேலூயா. மாசில்லாத ராஜன். ஆமே. நாம் சேவிக்கிற தேவன் அவர் மதுரத்தின் தேவன், அவர் மகிமையின் தேவன். ஹல்லேலூயா. மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. மீண்டுமாக சொல்லுவோமா? மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை, மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, ஆராதனை ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நீங்க இருக்கிற எல்லாத்திலெல்லாம் உங்க வாயிலிருந்து இப்பொழுது தேவனை துதிக்கிற ஆராதனை எழும்பும்படியாக எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் உங்க மூலமாக தேவனுடைய ஆராதனை இந்த வேளையில உலகம் எங்கிலும் எழும்பும்படியாக ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஹல்லேலூயா. புதுமையானவர் இந்த நாட்களிலே புதுமையான காரியங்களை செய்யும்படியாக புண்ணியத்தின் தேவன், நமக்கு புண்ணியமான காரியங்கள், பூரணத்தின் தேவன், பூரணமான காரியங்களை. ஹல்லேலூயா. புதுமையே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை, புதுமையே ஆராதனை, புதுமையே ஆராதனை, பூரணமான தேவனே, பூலோக ராஜனே, பூரணமான தேவனே, பூலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. மீண்டுமாக புதுமையே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை, பூரணமே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை, பூரணமான தேவனே, பூலோக ராஜனே, பூரணமான தேவனே, பூலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. எல்லாரும் இணைந்து ஆமென். ஒரே எஸ் லார்ட். ஆராதனை ஆவியே, ஆராதனை, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்குரிய ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் நம்மளுடைய பணத்தை அல்ல, நம்ம கிட்ட இருக்கிற செல்வங்களை அல்ல. இந்த நாட்களிலே தேவன் நம்மளிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னவென்றால் நம்முடைய முழு ஆவியோடு, நம்முடைய முழு ஆத்துமாவோடு, நம் முழு சரீரத்தோடு அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆராதனை அது சிறந்த ஆராதனையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. We thank you Father for keeping us in this time. இந்த நாட்களிலே எங்களை இந்த பூலோகத்திலே நீங்க வைத்து உண்மை உள்ள ஒரு ஆராதனையை எழுப்பும்படியாக கடைசி நாட்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படியாக. Hallelujah. Thank you Jesus. When we begin to worship God in spirit and truth, there is
an enormous power that is being released in these days, in these last days, even as the children of God begin to worship God in spirit and truth. We are experiencing the power that is in the name of Jesus Christ. Come on, church, let us all celebrate the power that is in the name of Jesus. Let us all join together right now and declare that there is power in your name, oh Lord Jesus. We come before you, we stand on the power that is in your name, Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus to break every chain, 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 break every chain. There is power in the name of Jesus. There is power in the name of Jesus. Wonder-working power in the name of Jesus to break every chain, break every chain, break every chain, break every chain. Come on, church, break every chain, break
break every chain, break every chain. Hallelujah, break every chain, break every chain, break every chain. Everyone together to break every chain, break every chain, break every chain. Hallelujah, break every chain, break every chain, break every chain. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் உலகம் எங்கிலும் தேவன் ஒரு பெரிய சேனை எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி கால சேனை உலகம் எங்கிலும் சாத்தானின் ராஜ்யத்தின் எல்லா சங்கிலிகளும் உடைக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தினாலே இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற இந்த சேனையானது எழும்பும்படியாக நாம் எல்லாரும் இந்த வேலையில அப்பாவுடைய சேனை எழும்புவதாக. ஆண்டவரே, பாதாளத்தின் சங்கிலிகளை உடைக்கக்கூடிய அபிஷேகம் பெற்ற ஆண்டவரே ஒரு தேவ சேனை எங்களை சுற்றிலும் எழும்பட்டும். தேவனின் சேனை எழும்புதே, தேவனின் சேனை எழும்புதே, இயேசுவின் சேனை எழும்புதே. சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஹல்லேலூயா, சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. எல்லாரும் நைஸ்ரோமா, சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. எல்லா அடிமைதனத்தையும் சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஓ, தேவனின் சேனை எழும்புவோம். நாங்கள் எல்லாரும் தேவனின் சேனையாய் எழும்புவோம். தேவனின் சேனையாய் எழும்புவோம். சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஹல்லேலூயா, சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. சொல்லுங்கப்பா, என்னை அந்த சேனையில ஆண்டவரே நானும் ஆண்டவரே என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சங்கிலிகளையும் உடைக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தினாலே இயேசப்பா என்னை நிரப்புங்க. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்கள் மூலமாக தான் சாத்தானின் சங்கிலிகள் எல்லாம் உடைய போகிறது. ஆண்டவர் உங்களை அதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அவங்க எல்லாரும் நான் இந்த அப்பா சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. தேவனுடைய அபிஷேகம் சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஒரு அறிக்கையா சொல்லுவோமா? தேவனின் சேனையாய் எழும்புவேன், தேவனின் சேனையாய் எழும்புவேன், தேவனின் சேனையாய் எழும்புவேன். சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஹல்லேலூயா, சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஓராளாரியே, சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. ஓரவரியா கபாஷக்கே. Let the power of God, let the power of heaven invade you right now. Come on, church. When I feel worshiping right now, let the power of heaven invade you right now to break every power of darkness. சங்கிலிகள் உடைத்திடவே, உடைத்திடவே. I will break every chain. Let every chain break right now. In the mighty name of Jesus, we declare and we decree. Let every chain of affliction, let every chain of sickness, let every chain of death, oh, Riakabasheke, break right now. In the mighty name of Jesus. Oh, Ranari, break every chain, break every chain, break every chain. Come on, church. Come on, church. These are the days we are going to rise up and see every chain break right now. Even as you stand, even as you declare right now, let every chain that is
coming against the body of Christ, begin to break right now. In the mighty name of Jesus, break every chain. Let every chain break. Let every chain break. Let every chain break. By the power in your name, let every chain break. Let every chain break. Break right now. By the power in your name. சங்கலிகள் உடையட்டும். மரணத்தின் சங்கலிகள், பாதாளத்தின் சங்கலிகள், வியாதியின் சங்கலிகள், இயேசுவின் நாமத்தினாலே break right now. In the mighty name of Jesus, we speak to every chain. We speak and we declare that every chain will begin to break. ஒவ்வொரு சங்கலியும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை பல நாட்களாக வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா பாதாளத்தின் சங்கலிகளும் இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அக்கினியினாலே உடைந்து போவதாக. அவர் மிகவும் வல்லமை உள்ளவர். அவர் அற்புதங்களின் தேவன். அவர் சுகம் தருகிற தேவன். அவரால் குணமாக்க கூடாத வியாதி ஒன்றுமே இல்லை. இந்த நாட்களிலும் அவருடைய வல்லமை விளங்கும்படியாக தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் மூலமாக உம்முடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா. Let your power manifest, Lord. Jesus, for you are great. You do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல
deserve the glory and the honor. As we lift our hands in worship, as we lift your holy name, you deserve the glory and the honor. Lord, we lift our hands and worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so very great. There is no one else like you. There is no one else like you. எல்லா கரங்களும் வெட்டி பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. அல்லேலூயா. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். எல்லாம் நாயில்லை. நீங்க பாடுகிற இந்த வேளையிலே தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை எல்லா இடங்களுக்குள்ளாக கடந்து சென்று நீங்க வாழ்கிற எல்லா பகுதியிலும் தேவனுடைய சுகம் விளங்கும்படியாக எல்லாரும் நாயின்று நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே நம் இயேசுவை போல ஒரு தேவன் இல்லை. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை போல ஒரு வல்லமை இல்லை. அவர் ரட்சிக்கிறதை போல ஒரு ரட்சிப்பு இல்லை என்பதை நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த நாட்களிலே எங்களை ஆண்டவரே பீடித்து கொள்ளட்டும். ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய சபையை நிரப்புங்க என்று எல்லாரும் நைந்து. Yes Lord, we thank you Father, we thank you Jesus, we thank you Lord. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக 2025 ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த ஆண்டிலும் தேவனுடைய செழிப்பை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நாம் இருக்கிற இடங்களிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். ஆகவே நீங்களும் இருக்கிற இடங்களில் இந்த அறிக்கைகளை ஏறெடுங்கள். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலும் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்வார். பூமியில் இயேசுவே ஆண்டவர், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் பூமியின் செல்வத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் எனக்குண்டான, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டான, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே சாத்தானே பூமியின் செல்வத்தை நீ இழக்கும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். உன்னுடைய கரங்களை இப்பொழுதே எடு எடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தடை செய்கிற வல்லமையும் நில் என திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து உனக்கு கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து உன்னை கட்டி எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக ஒவ்வொன்றையும் செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளம் வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு செல்வாக்கு வரும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு இயேசுதான் ஆண்டவர். எங்கள் பொருளாதாரத்தில் இயேசுதான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வங்கியாளர். நாங்கள் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒருவரும் குறைவு அடைவது இல்லை. அவர் எங்களை திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். நாங்கள் கடன் என்ற இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். நீர் என்னோடே கூட, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடே கூட, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறீர். உம்முடைய வெள்ளியும் பொன்னும் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுவிடும். எங்களுடைய படிப்பு, வேலை, தொழில், ஊழியத்தின் போட்டியாளர்கள் நடுவில் எங்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எங்கள் தலையை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் வாழ்நாளெல்லாம் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தொழிலை, எங்கள் படிப்பை, எங்கள் வேலையை, எங்கள் ஊழியத்தை நாங்கள் திருச்சபையாக இணைந்து செய்வோம்.
போத்திபார் வீட்டில் யோசேப்பு என்ற தேவ மனிதனுடைய தொழிலில் தேவன் இருந்தது போல என்னுடனும் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடனும் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடனும் கூட தேவன் இருக்கிறார். யோசேப்பின் கரங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் கரங்களை எவைகளின் மீதெல்லாம் வைக்கிறோமோ அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்படையும். எங்கள் வீட்டிலும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வெளியிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்கள் தேவன் பரலோகில் கிறிஸ்து இயேசுவுக்குள் போதுமான ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதிலிருந்து அதற்குள் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நுழைகிறோம். நாங்கள் இரவில் பொருளாதார நெருக்கடிக்குள் கடந்து சென்றோம். எங்களுடைய காலை சந்தோஷம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. சங்கீதம் 112 1-3. அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என்னுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். எங்களுடைய தேவனை நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில் நாங்கள் செல்வத்தை பெறக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தருகிறார். உபாகமம் 8:18. நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழிகள் 14:24. செல்வத்தினால் அவர் என்னை முடிசூட்டுகிறார். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். 2 கொரிந்தியர் 8:9. என் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறேன். அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் எனக்காக தரித்திரரானார். அவர் தரித்திரத்தின் மூலம் நான் ஐஸ்வர்யமடைகிறேன். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே
அவர் வேதனையை கூட்டார். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதிலே புசிக்கவும் என் பங்கை பெறவும் என் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் எனக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நான் கர்த்தரை நம்புகிறபடியால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியால் ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:8-10. லூக்கா 6:38. நான் கொடுப்பேன், எனக்கு திரும்ப கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அந்த அளவினால் எனக்கு அளக்கப்படும் என்றார். 2 கொரிந்தியர் 9:8. ஒவ்வொரு நல்ல கிரியைகளை செய்வதற்குரிய போதுமான எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் நான் பெற்றுக்கொள்ள எல்லா கிருபையையும் என் மீது எனக்குள்ளாக தேவனால் கொடுக்க முடியும். 3 யோவான் 2. என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். யோவான் 16:23. நான் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் அவர் எனக்கு தருவார். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உரியது. மார்க்கு 11:24. நான் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வேனோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசிப்பேன், அவைகள் எனக்கு உண்டாகும். சங்கீதம் 37:4. கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன், அவர் என் இருதயத்தின் விருப்பத்தை அருளி செய்வார். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவேன், அப்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 13:22. துன்மார்க்கருடைய ஆசையோ எனக்கென்று நியமிக்கப்பட்டது. சங்கீதம் 37:18-19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். என் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவேன். ஏசாயா 10:27. அந்நாளில் என் தோளினின்று என் ஒவ்வொரு சுமையும் என் கழுத்தினின்று என் நுகமும் அபிஷேகத்தினால் முறிந்து போம். சங்கீதம் 1:3. நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பேன், நான் தளர்ந்து போகாதிருந்து ஏற்ற காலத்திலே அறுப்பேன். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் வாழ்வில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் உள்ள
ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. எங்கள் வாழ்வின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது இருக்கிற அபிஷேகம் தேவன் மனிதருடைய கண்களில் எங்கள் வாழ்நாளெல்லாம், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் தயவு கிடைக்க பண்ணும். நாங்கள் வருத்தப்படுவதில்லை. வெற்றி, விடுதலையின் பாதையில் நாங்கள் திருச்சபையாக நடப்போம். எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா தீய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து வந்த எந்த தீய வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது அறுக்க முடியாத சங்கிலிகளினால் கட்டி கட்டி எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து இயேசுவின் நாமத்தினால் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீய வல்லமைகளின் உதவிகளையும் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனி ஒரு நாளும் என்னுடன், எங்கள் குடும்பத்துடன், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒருவருடன் கூட இணையக்கூடாது என கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீதுள்ள குடும்ப சாபம், உடன்படிக்கையின் வல்லமை உடைவதாக, உடைவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீதுள்ள குடும்ப சாபம், உடன்படிக்கையின் வல்லமை உடைவதாக, உடைவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீதுள்ள குடும்ப சாபம், உடன்படிக்கையின் வல்லமை உடைவதாக, உடைவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்த காலத்தில் என்னை, எங்கள் குடும்பத்தை, திருச்சபையில் இருக்கிறவர்களை நிந்தித்த, வெறுத்த, இகழ்ந்தவர்கள் என் தயவை, என் குடும்பத்தில் உள்ளவர்களின் தயவை, திருச்சபையில் இருக்கிறவர்களின் தயவை காண்பார்களாக, காண்பார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்த காலத்தில் என்னை, எங்கள் குடும்பத்தை, திருச்சபையில் இருக்கிறவர்களை நிந்தித்த, வெறுத்த, இகழ்ந்தவர்கள் என் தயவை, என் குடும்பத்தில் உள்ளவர்களின் தயவை, திருச்சபையில் இருக்கிறவர்களின் தயவை காண்பார்களாக, காண்பார்களாக. ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்த காலத்தில் என்னை, எங்கள் குடும்பத்தை, திருச்சபையில் இருக்கிறவர்களை நிந்தித்த, வெறுத்த, இகழ்ந்தவர்கள் என் தயவை, என் குடும்பத்தில் உள்ளவர்களின் தயவை, திருச்சபையில் இருக்கிறவர்களின் தயவை காண்பார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை, என் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களை கீழாக பார்த்தவர்கள் என் முன்னேற்றத்திற்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களின் முன்னேற்றத்திற்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்திற்கு சாட்சியாயிருப்பார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை, என் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களை கீழாக பார்த்தவர்கள் என் முன்னேற்றத்திற்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களின் முன்னேற்றத்திற்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்திற்கு சாட்சியாயிருப்பார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை, என் குடும்பத்தை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களை கீழாக பார்த்தவர்கள் என் முன்னேற்றத்திற்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களின் முன்னேற்றத்திற்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்திற்கு சாட்சியாயிருப்பார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பின்னோக்கி செல்லும் ஒவ்வொரு வட்டமும் உடைவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பின்னோக்கி செல்லும் ஒவ்வொரு வட்டமும் உடைவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பின்னோக்கி செல்லும் ஒவ்வொரு வட்டமும் உடைவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செல்வ பஞ்சமே செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செல்வ பஞ்சமே செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செல்வ பஞ்சமே செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்ப வழியில், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்ப வழியில் நாட்டப்பட்ட ஒவ்வொரு தோல்வியின் விதையும் செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்ப வழியில், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்ப வழியில் நாட்டப்பட்ட ஒவ்வொரு தோல்வியின் விதையும் செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்ப வழியில், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்ப வழியில் நாட்டப்பட்ட ஒவ்வொரு தோல்வியின் விதையும் செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனம் போன போக்கின் வல்லமையே செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனம் போன போக்கின் வல்லமையே செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனம் போன போக்கின் வல்லமையே செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேல் ஒழுங்கின் தேவனே, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய மூளையை, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய மூளையை செழிப்பிற்கு அபிஷேகியும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேல் ஒழுங்கின் தேவனே, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய மூளையை, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய மூளையை செழிப்பிற்கு அபிஷேகியும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேல் ஒழுங்கின் தேவனே, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய மூளையை, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய மூளையை செழிப்பிற்கு அபிஷேகியும். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதரிகளே, இந்த ஆராதனையில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை வழங்குவதற்கு கர்த்தராகிய தேவன் பாராட்டிய இரக்கத்திற்கு நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் சிவராஜ் அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றியை நான் நவழுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இன்றைக்கு நாம் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறோம் என்றால், ஒருவரை ஒருவர் பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம் என்றால், தேவ இரக்கம், அவருடைய கிருபை. ஆகவே இன்றைக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்மால் ஆக வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றது. கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவன் விளைய செய்தார். நடுகிறவராலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவராலும் அல்ல, விளைய செய்கிற தெய்வத்தால் தான் எல்லாமாக்கும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய தேவன் நமது கரங்களில் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். நமது கரத்தால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய பலர் உண்டு. அப்படிதான் கடந்து போன பல காலங்களாக கர்த்தர் தேவ மனிதர்களுடைய கரங்களை வலுப்படுத்தி, உன் கரத்தில் இருக்கிறது என்ன? மோசேயிடம் கேட்டார். ஒரு கோல், அதை கீழே போடு. அது சர்ப்பமாக மாறிற்று. அதனுடைய வாலை பிடி, அது கோலாக மாறிற்று. அந்த கோலை கொண்டு செங்கடலை பிளந்து விடு என்றெல்லாம் சொன்னார். வனாந்திரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை கேட்க வந்த மக்களுக்கு, உங்களிடத்தில் இருக்கிறது என்ன? ஒரு சிறுவனிடம் 5 அப்பம் 2 மீன், அதை கொண்டு வாருங்கள், ஆசீர்வதித்து விட்டு நீங்களே பங்கிடுங்கள் என்றார். அவரவர் கரத்தில் ஆசீர்வாதம் பலுகிற்று. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் எடுத்து கொடுக்காது இந்த கரத்தின் வழியாக கடந்து போனது. அதுபோல உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறாராம். இப்பொழுது நமது ஏஞ்சல் டிவி ஊழியங்களில் பிரதானமானது இயேசு ஊழியங்கள் தான்.
அதற்கு பின்புதான் ஒவ்வொன்றாக கிளை கிளையாக பல ஊழியங்கள் ஆரம்பமாயிற்று. ஏராளமான ஊழியங்கள் இப்பொழுது. இதற்கு ஓர் இடம் ஆண்டவரால் காண்பிக்கப்பட்டு வாங்கப்பட்டு கட்டட வேலைகள் தொடங்கப்பட்டு முடியும் தருவாயில் இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். நாம் நம்மால் ஆனதை இதுவரை செய்திருக்கிறோம். இனியும் நாம் செய்யத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் என்னாலும் நாம் செய்யக்கூடியது ஜெபம். அடுத்து நாம் செய்யக்கூடியது பொருளாதார உதவி. அடுத்து நாம் செய்யக்கூடியது நம்மால் முடிந்த சரீர பிரகாரமான உதவிகள். இதில் ஜெபத்தை நாம் கட்டாயம் செய்து கொண்டு வருகிறோம். காணிக்கையும் கொடுத்து கொண்டு தான் வருகிறோம். ஒவ்வொரு 2வது வாரமும் எங்கள் திருச்சபையில் ஒரு காணிக்கை எடுக்கப்பட்டு இயேசு ஊழியங்களுக்கென்று நாங்கள் அனுப்பி கொண்டு வருகிறோம். அப்படிதான் இன்றைக்கும் கூட நீங்கள் உங்கள் மனதில் ஏவப்பட்டபடியாக காணிக்கைகளை செலுத்தலாம். திரையில் வந்து கொண்டிருக்கும் விவரங்களை நீங்கள் பார்த்து இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கு அல்லது வேறு பல தேவைகளுக்கு என்று உங்கள் மனம் சொல்கிறது போல செய்யுங்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். இதோ ஒரு பாடல். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. சொல்லுவோம். நித்தியரே ஆமென். எஸ் லார்ட். சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே. ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. மீண்டுமாக. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே. ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. அன்பானவர்களே, கர்த்தருக்கு என்று நீங்கள் படைத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய மத்தியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து சொன்ன அல்லது அவர்களுக்கு அவர் கொடுத்த அதிகாரம், கட்டளை, அதிலிருந்து சில வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். ஆதாரமாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 8 முடிய உள்ள வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது கூர்ந்து கவனியுங்கள். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். 12 சீடர்களை அவர் தெரிந்தெடுத்தார். அதுதான் முதல் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதானமான சீடர்கள். அவர்களுக்கு அவர் இப்படியாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதில் போங்கப்பா, போங்க. நாங்களும் கர்த்தருடைய சபையிலே வேதாகம பயிற்சி மையம் ஒன்று நடத்துகிறோம். கர்த்தருடைய சபை வேதாகம பயிற்சி மையம். டிப்ளமோ இன் தியாலஜி, இறையியல் பட்டயம் என்று ஒரு
2 ஆண்டுகள் பாடத்திட்டங்கள் வகுத்து வாரத்திற்கு 2 முறை அவர்கள் வந்தால் போதும், 6 மணி நேரம். அப்படியாக அவர்களுக்கு பல முக்கியமான பாடங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க இயலாது. இது ஒரு டிப்ளமோ இன் தியாலஜி தான். ஆனால் எங்களுக்கு ஒரு அவா படித்தவர்களோடு கூட படிக்காதவர்களையும் சேர்த்து வைத்து கற்றுக் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதை நாங்கள் கடந்த பல வருடங்களாக செயல்முறையில் செயல்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறோம். திருத்தணி என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியிலே படிப்பறிவே இல்லாத ஒரு சகோதரி, அவர்கள் தன் கணவன் படித்தவர், அவரோடு கூட சேர்ந்து கூடவே அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டார்கள். கலப்பன போக்கினிலே ஒரு திருச்சபையை அங்கே ஆரம்பித்தார்கள், எங்களுடைய கிளை சபை. கொஞ்ச காலத்தில் அந்த சகோதரர் இந்த உலகை விட்டு போயிட்டார். தனித்து விடப்பட்டார்கள். என்ன செய்வது? அவர்கள் வசம் கொஞ்சம் ஆடுகள் இருக்கின்றன. எல்லாரும் வந்தார்கள். அம்மா, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களெல்லாம் எங்ககிட்ட அனுப்பிடுங்கோ, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் இந்த அம்மா, இல்லை, என் கணவர் செய்த ஊழியத்தை நான் தொடருவேன். எங்களோடு ஆலோசனை கேட்க வந்தார்கள். நாங்களும் சரி, உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால், உங்களால் முடியுமானால் அதற்கு யார் தடை செய்வது? தாராளமாக செய்யுங்கள். வல்லமையான ஊழியத்தை செய்கிறார். அந்த பகுதியிலிருந்து சிலர் எங்களிடத்தில் வந்த பொழுது சொன்னார்கள், அந்த அம்மா ரொம்ப நல்ல ஊழியம் பண்ணுறாங்க, அவர் இருந்ததை விட ரொம்ப அழகாக ஊழியம் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படித்தான் நாங்கள் பயிற்சி கொடுத்து முயற்சி எடுத்து இன்றைக்கு பல மாநிலங்களில் எங்களுடைய பிள்ளைகள் பரவி இருந்து நல்ல ஊழியங்களை செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட அவர்களை இருக்க வைத்து கற்றுக் கொடுத்து காண்பித்து, இப்படிதான்ப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி, போங்க, புறப்பட்டு போங்க. எங்கள் திருச்சபையினுடைய கோட்பாடுகளில் அதுவும் ஒன்று. எங்ககிட்டயே தான் காலமெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது, உங்களை பிரித்து அனுப்பும் பொழுது புறப்பட்டு போங்கள். எங்களுக்கு ஒரு அன்பான ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த தம்பி ஒருவர் ரொம்ப நம்பிக்கைக்கு உரியவராக ஒரு மகனை போல இருந்தார். திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் இவரை பிரித்து அனுப்புங்கள் என்றார். அவரை அழைத்து கூப்பிட்டு, பா, கர்த்தர் சொல்றார், நீ உன் ஊரில் போய் ஊழியத்தை ஆரம்பிக்கணும். ஐயோ ஐயா, அம்மா, எனக்கு அந்த அழைப்பெல்லாம் கிடையாது, நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், நான் உங்கள் காலடியிலே இருப்பேன். ரொம்ப சந்தோஷம்தான் எங்களுக்கும் எங்கள் கூட நீ இருக்கிறதே. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பிரித்து அனுப்ப சொல்கிறார்ப்பா. ரொம்ப அழுதார், உருண்டார், பிறண்டார். நீ என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனால் இதை மட்டும் நான் செய்ய மாட்டேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இல்லைப்பா, நீ போகலைன்னா எங்களுக்கு ஆபத்து, ஆகவே நீ கிளம்பு. எப்படியோ கடைசியில் அவர் கடந்து போனார். இன்றைக்கு காவலி என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலே அற்புதமான ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். சென்னையிலிருந்து அந்த ஆந்திர பிரதேசத்துக்கு போகிற பிரபலமான ஊழியர்களுக்கெல்லாம் தமிழிலிருந்து தெலுங்கில் அழகாக மொழிபெயர்க்கிறார், நன்றாய் பாடுவார். இன்றைக்கு அவர் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். ஆசீர்வதித்து போங்க போங்க. அப்படி போகும்போது கூட நீங்கள் என்ன பண்ணணும்? சும்மா போயிட்டே இருக்காதீங்கப்பா. அவர் சொன்னார் இல்லையா, நம்ம வாசித்தோமே, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். ஒரு வேலையை கொடுக்குறார். போங்க, போகிறதுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திட்டார். எதுக்கு நீங்கள் போகிறீங்க? நான் சின்ன பயலாக இருந்தப்போ
என்னுடைய தகப்பனாருடைய ஊருக்கு போவதற்கு இந்த புகை வண்டி ட்ரெயினில் ஏறிட்டு போகும்போது கையில் ஒரு பென்சிலும் ஒரு நோட்டு புக்கும் வச்சுக்குவேன். எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன் பேரையும் எழுதின்னு போகணும். அதுவும் அந்த காலத்தில் கரி இன்ஜின், ஜன்னல் ஓரம் உக்காந்தா அவ்வளோதான். என்னுடைய கலருக்கு நான் இறங்கும் பொழுது இன்னும் வேறு விதமான கலரில் இறங்குவேன். இருந்தாலும் உட்காந்துக்கிட்டு ஊர் பேரும் சென்னை எக்மோரில் ஆரம்பித்து அப்படியே ஒன்று ஒன்றா எழுதிட்டு போவேன். சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், மாம்பலம், கிண்டி, சைதாப்பேட்டை, பழவந்தாங்கல், பரங்கிமலை, மீனம்பாக்கம், பல்லாவரம். அப்போ திரிசூலெல்லாம் கிடையாது, பழவந்தாங்கலும் கிடையாது. இருந்தாலும் பல்லாவரம், தாம்பரம் சானிட்டோரியம், தாம்பரம் சிங்கப்பெருமான் கோயில் என்று ஒன்று ஒன்றா எழுதிக்கிட்டு போவேன். இல்லை திடீர்னு ராத்திரி வந்துருச்சுன்னா சில ஸ்டேஷன் தெரியாது. உடனே எங்கள் அப்பா அல்லது பெரியவங்க கிட்ட, இப்போ ஒரு ஸ்டேஷன் போச்சு, அது என்னதுங்க, அதை எழுதிக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு போகிறது. ஒரு சிலர் போகும்போது பார்த்தா ட்ரெயினில் உட்காந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு போவாங்க. இங்கே ஒரு வேலையை கொடுத்து அனுப்புகிறார். போகையில் பிரசங்கிங்கப்பா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. அதை தான் இன்று வரை கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ மனிதர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடர்களாக மாறினவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். போகையில் பிரசங்கியுங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலே 6 மாதத்திற்கு முன்ன பிறந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். அவரை பாருங்களேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குப்பா, மனது திரும்புங்க, மனசு மாறுங்க. இப்போ நம்ம அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனம் திரும்புங்கள். மனம் மாற்றம் வேண்டும். மத மாற்றம் என்பது அல்ல, மனம் மாற வேண்டும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. மதம் என்ற சொல்லுக்கு சரியான மொழிபெயர்ப்பு வெறி. யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அது அல்ல. வெறியூட்ட வரவில்லை, மனத அளவில் மனமாற்றம், மெட்டனோயா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கு. முற்றிலும் மனம் திரும்புதல். இப்போ சொல்லுவாங்கல்ல, இந்த மனுஷனா இந்த அட்டகாச பேர் வழியாச்சப்பா, இவன் எப்படி இப்படி மாறிட்டான், எந்த நேரம் பார்த்தாலும் பாட்டில் பாட்டில் பாட்டிலா மது குடிச்சுக்கிட்டே கிடப்பான், சிகரெட்டு ஊதிக்கிட்டே இருப்பான், வாயை திறந்தாலே கட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பான், இவன் எப்படி இப்படி? தெரியாதுங்களா? இவன் இயேசுநாதரை ஏத்துக்கிட்டாங்க. ஓ அப்படியா, இயேசுநாதர் பிள்ளையா மாறிட்டான். பாருங்க அவன் ஸ்டைலு எப்படி, பாருங்க அவன் முகத்தை பாருங்க. அது பேர் தான் மனம் திரும்புதல், மன மாற்றம். இந்த கலாத்தியர் 1:24 என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்னு எழுதி முடிப்பார். முன்னே சபையை பாழ்படுத்தினவர் தான், அடிச்சு நொறுக்கினவர் தான். இப்போ இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே வைத்தியர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அதுதான் அந்த மனம் திரும்புதலுக்கு உள்ள சக்தியை கொடுக்கின்ற தெய்வீக வார்த்தைகள். அவர் சொல்லிட்டார் பாருங்க, பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லுப்பா, நீ எதுக்கு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 31,100க்கு மேலே, 31,000க்கு மேலே வேத வசனங்கள் இருக்கின்றது. அத்தனை வசனங்களை நம்ம பேச ஆரம்பித்தாலே நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு எதுக்கு ஊர்கதையை பேசிக்கிட்டு?
இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாலே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை காருண்யா மாணவர்களுக்கு என்று பெதஸ்தாவில் ஒரு அரங்கத்தில் செய்தி, ஒரு காலை ஆராதனை, அது என்னை அழைத்திருந்தார்கள். நான் போயிருந்தேன். எவ்வளவு நேரம் என்று கேட்டேன். 40 நிமிடங்கள். 40 நிமிடம் என்று சொன்ன பொழுது நான் 35வது நிமிடத்திலேயே என்னுடைய உரை செய்தியை முடித்துவிட்டு அடுத்த 5 நிமிடங்கள் இருக்க இறுதி கட்ட பிரார்த்தனைக்காக நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம் என்றால் ஒருவரும் எழுந்து நிற்கல. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவர் டைம் தெரியாமல் சீக்கிரம் முடிச்சிட்டாருன்ட்டு. என்னை அன்போடு அழைத்திருந்த அந்த தலைவர்களும் கூட, நான் சொன்னேன் 35 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ அந்த 35 நிமிஷம் ராஜன் ஜான் பேசல, ராஜன் ஜானுக்குள்ளே இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். இது போல பல இடங்களில் பல முறைகள் நடந்திருக்கு. கணத்துக்குரிய அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா மணிக்கணக்காக பேசுவார். அவர் பாடல்களும் அவருடைய செய்திகளும் சாட்சிகளும் கதைகளும் மக்களை லயித்து போயிருக்க செய்யும். கணத்துக்குரிய ஐயா சாதுவும் அப்படிதான். சில தெய்வ மனிதர்கள் அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் அல்ல, அவர்களுக்குள் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர். சமீபத்தில் எங்கள் திருச்சபையில் ஒரு இளைஞர் வந்தார், ஒரு தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தையை வழங்கும் பொழுது இடையே ஒரு பாடலை பாடினார். கண்ணை மூடி கேட்டா தந்தை பெர்க்மன்ஸ் பாடுற மாதிரியே இருந்துச்சு. அந்த குரல்ல கேட்க இனிமையா இருந்தது. அதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றார், எப்பா நீங்க போய் இந்த மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா வந்திருக்கு, அதை சொல்லுங்கப்பா. யோவான் ஸ்நானகன் அதை ஆரம்பிச்சிட்டார். இதையத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பண்ணினார். அவர் அதற்கு விதி விலக்க அல்ல. மத்தேயு 9:35 அப்படி வாசிக்கிறோமே. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யம் அது எப்படி இருக்கும்? பரலோக ராஜ்யத்தில் நிலைமைகள் என்ன? இப்போ ஒரு தேசத்திற்கு போகாத ஒருத்தருக்கு போயிட்டு வந்தவங்க சொன்னா எப்படி, ஓ அப்படியா, ஓ அப்படியா, ஆ ஆ அப்படின்றாங்கல்ல. ஏன்னா இவங்க போகலை. ஆனால் போனவங்க வந்து சொல்கிறாங்க, கதை கதையாக சொல்கிறாங்க. அங்கே அப்படி போனேன்னா அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தேனா, அந்த தோட்டத்தை பார்த்தேனா, அங்கே பூத்து குலுங்கிறத பார்த்தேனா, இப்போ என்ன மாதிரி வளர்ச்சியில் வந்து விட்டது, ஏரோஃபோனிக்கில் செடிகள் வளர்கின்றன. அதெல்லாம் சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது அடடா இதைத்தான் சொல்லுங்கய்யா, நீங்கள் வேற கதையெல்லாம் ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இயேசுநாதரே அதை தான் சொல்கிறார். இயேசு பட்டணங்களுக்கு போனார், கிராமங்களுக்கு போனார், ஜெப ஆலயங்களுக்கு போனார். அங்கெல்லாம் ராஜ்யத்தின் சுத்தமான விசேஷமான காரியங்களை பிரசங்கித்துட்டு இருக்கார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் அப்படி சொல்லி 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 அங்கே வியாதி உள்ளவங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்துட்டார். முதலாவது சொல்லிடணும். டாக்டர்கிட்ட போன உடனே அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு இந்த பகுதியிலே கொஞ்சம் தேய்மானம் இருக்கிறதா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்கிறது, உங்களுக்கு இது இது இப்படி இருக்குங்கிற மாதிரி நாங்கள் அறிகிறோம், ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த டேப்லெட்டை போடுங்க, இந்த கிட்னிக்கு இந்த டேப்லெட் போட்டுருங்க, நல்லாயிடும். இந்த கல் இத்தனை சென்டிமீட்டர் இருக்குல்ல, கொஞ்சம் வாழைத்தண்டு சூப்பெல்லாம் போட்டு தண்ணி நிறையா குடிச்சிடுங்க, கல் கரைஞ்சிரும் என்று வழிமுறைகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்கறது பார்த்துருக்குறீங்க இல்லையா, கேட்டிருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க. அது மாதிரி தான் அவர் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் அது இருக்கும். அந்த பரலோக ராஜ்யத்திலே இருந்து வந்த நான், நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன், நீ சுகமாக இருக்கணும். முதலாவதாக வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறார். இது இது இப்படி இருக்கும் சொல்லிட்டு
ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். சில நேரங்களில் அந்த வார்த்தைகளே அவர்களை சுகமாக்கிடும். சங்கை மௌரிஸ் ஜெருலோ என்ற தெய்வ மனிதன் எனக்கு மிக பிடித்தமான தெய்வ மனிதர்கள் ஒருவர். அவர் கொஞ்ச நேரம் பேசிட்டு என்று ஊதுவார். அந்த ஊதும் பொழுதே, அதுக்கு முன்பு அவர் சொன்னார்ல, இயேசுதான் பதில், இயேசுதான் சுகமாக்குறவர்னு. அது மக்களை மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்கிறோம், ஆயத்தமாக இருக்கும். அந்த நிலத்தை உழுது எப்படி அந்த விதையை விதைச்ச உடனே அது வளர தயாராக இருக்கோ அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லுங்க, ஊர்கதையெல்லாம் பேசாதீங்க. அவர் சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை எல்லாம் சுஸ்தமாக்குறார், உபதேசம் பண்றார், பிரசங்கிக்கிறார். அதை தான் பவுல் எழுதுகிற காலத்தில் எபேசு 2:17 என்ன எழுதுறார் பாருங்க. அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அவர் வந்து, எவர் வந்து? அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து சமாதானத்தை அறிவித்தார். அது மட்டும் இல்லை, பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த சிலுவை பாடுகள் வேலையில் கூட கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறார். மறுதளிச்சிட்டாரு, ஆனாலும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து போயிட்டு இருக்கார். அவர் இவரை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை விவரமாக அறிஞ்சிருந்தால் ரொம்ப புக்கெல்லாம் அவர் எழுதலை. ஏதோ ஒரு 1 பேதுரு 2 பேதுருன்னு சிலவற்றை எழுதினார். அவர் சொல்கிறார் பாருங்க, 1 பேதுரு 3:19 அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அவர் அந்த ஆவியிலே, அதவரை சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா, அடக்கம் பண்ணினார்கள் அல்லவா, அப்போ நடந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் சிலுவையில் அவர் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வெளியே வருவதற்குள்ளாக அவர் போய் காவலில் இருந்த ஆவிகளுக்கு, ஆதி தொடங்கி ஆண்டவர் இயேசு மரிக்கிற அந்த காலம் வரைக்கும் இருந்த அந்த ஆவிகள் கேள்விப்பட்டி ராத்தத்தை கேள்விப்படும்படி இயேசுவே ஆண்டவர், அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட இயேசு கிறிஸ்து ஆவியில் போனதை அவர் சொல்றார். 1 பேதுரு 4:6 இதற்காக மரித்தோர் ஆனவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. மாம்சத்தில் ஆக்கினைக்கு உள்பட்டவர்களாய் இருந்தும் தேவனுக்கு முன்பு ஆவியிலே பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாயிற்று. ஆதி தொடங்கி கிறிஸ்து ஜீவனை கொடுக்கும் வரைக்கும் அந்த காவலில் வைக்கப்பட்டிருந்த ஆவிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போய் அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். அதற்கு முன்மாதிரியாகத்தான் இயேசுவே பிரசங்கம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார், ஜனங்களுக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எடுத்துரைத்தார். இதை தான் அவர் சீஷர்களுக்கும் சொன்னார். மார்க் 6:12 அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து. மார்க் 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். This is the holy commandment of holy Jesus Christ. பரிசுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கப்பட்ட பரிசுத்த கட்டளை. இதை இவர்கள் செயலாக்கம் கொண்டு வருகிறார்கள், பிரசங்கம் பண்ணினார்கள். என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நினைவுக்கு வருகின்றது. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, 1-2 காரியங்களை சொல்கிறேன். 12வது வயதினிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். என் நினைவு நன்றாயிருக்கிறது. அப்பொழுது கேரளாவிலிருந்து தேவனுடைய வார்த்தையை சென்னைக்கு சொல்வதற்கு வந்த சங்கை P.D. ஜான்சன் ஃப்ரம் AG சர்ச்சஸ், அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகளுடைய மூத்த போதகராகிய சங்கை P.D. ஜான்சன் அவர்கள் சென்னையிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். சிலுவையை குறித்து அவர்கள் பேசிய பொழுது, அவர்கள் மலையாளத்தில் தான் பேசினார்கள், மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். சிலுவையில் இயேசு மரித்த விதம்,
எப்பேற்பட்ட பாவியையும் ரட்சிக்கக்கூடியவர், மன்னிக்கக்கூடியவர் என்று அவர் சொல்லிய விதம் என்னை கவர்ந்தது. அவர் பேச பேச சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்குகின்ற அந்த காட்சி தத்ரூபகமாக என் கண்முன் வந்தது. அழுது என்னை ஒப்பு கொடுத்தேன். 12 வயசுல நான் ஒன்றும் பெரிய பாவின்னு சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் மனம் திரும்புதல், பாவிகள் மனம் திரும்புவதற்கான ஜெப முறைமையை அவர்கள் சொல்லிக் கொடுத்த போது சொல்லி முழுமையாக ஏற்றுக்கிட்டு உடனடியாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற திருமுழுக்கு ஆராதனையில் சங்கை பி.டி. ஜான்சன் இன்னும் சில தெய்வ மனிதர்கள் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது நானும் போய் திருமுழுக்கு பெற்றேன். பசுமரத்தாணி போல் என் கண்முன் இப்பொழுது இருக்குது. அந்த குளம் இப்பொழுது பெரிய நிலையில் மாற்றமடைந்து படகுகள் எல்லாம் ஓடுகிறது. அழகிய தோட்டமாக மாறிவிட்டது. அன்றைய நாள் தொடங்கி இன்று வரை more than 5 decades, 50 ஆண்டுகளுக்கு மேலாக, கரெக்டான துல்லியமான கணக்கு சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை, இருந்தாலும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயேசுநாதரை சொல்லிட்டே வரேன். எனக்கு தெரிஞ்ச வழிகளெல்லாம் சொல்லுவேன். நான் சிறுவனாக இருந்த பொழுது பள்ளிக்கூடம் செல்லும் பொழுதே ஒரு பக்கம் ஸ்கூல் புக்ஸ், இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லக்கூடிய டிராக்ட்ஸ், கைப்பிரதிகள், விசுவாச கைப்பிரதி கழகத்தில் இருந்து அப்பொழுதே கொடுப்பார்கள். வைத்துக்கொண்டு போகிற வழியெல்லாம் கொடுத்துட்டு போவேன். வரும்போது ஸ்கூலை விட்டு வரும்போதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வருவேன். நான் வசித்த பகுதியின் ஒரு வீடு இல்லாமல் எல்லா வீடுகளுக்கும் கொடுத்திருக்கிறேன். ஒரு தெரு இல்லாம அதிகாலையில் மெகாஃபோன் ஒன்றை எடுத்துக்கொண்டு டான் பிரீச்சிங் போகிற ஊழியர்களோடு நானும் போவேன். தெரு பிரசங்க மூலையில் நின்று வயோதிபர்கள் அவர்களால் சத்தமாக எடுத்து சொல்ல முடியாதுல்ல, அவர்கள் பேசுகிறதை நான் என்னுடைய குரல் வளத்தால் சத்தமாக எடுத்து சொல்லுவேன். ஆண்டுகள் உருண்டோடினாலும் இன்று வரை இன்னும் நான் சொல்லி முடிக்கவில்லையே, என்ன பெருசா சாதிச்சேன்னு தான் கேள்வி கேட்டுக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், போகையில் என்னுடைய வாழ்க்கையில் இப்ப நான் போயிட்டே இருக்கேன். எங்க போயிட்டு இருக்கேன்? மோட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். மோட்ச பிரயாணத்தை குறித்து ஐயா பன்யன் சொன்னது மாதிரி we are marching towards heaven. அதான் போயிட்டே இருக்கிறேன். ஒவ்வொருவரும் மோட்ச பயணிகள் தான். இந்த பூமியில நம்ம நிலையா நிற்க போறதில்லை. போகையில் அந்த மோட்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கையில் பிரசங்கியுங்கள், சொல்லுங்க. சீஷர்கள் அதைதான் அவர்கள் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். இயேசு அப்படிதான் அவர்களெல்லாம் அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் தெரிந்து, ரொம்ப அழகா இருக்கு. லூக்கா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இயேசு கிறிஸ்து செஞ்சதை தான் செஞ்சாங்க. எங்கும் போய் கிராமங்களெல்லாம் போய் பிரசங்கிக்கிறாங்க, சொஸ்தமாக்குறாங்க. கிராம ஒழியம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கிராமங்களில் போய் அங்கே மேடை இருக்காது, மாட்டு வண்டியை நிறுத்திட்டு அது மேலே ஏறி நின்றுட்டு அந்த ஊர்லேயே கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி, ஐயா உங்க மாட்டு வண்டி கொஞ்சம் கொடுங்கய்யா. எதுக்குப்பா? கொஞ்சம் மேலே ஏறி நின்று எல்லாருக்கும் சரி சரி நல்ல காரியம் செய்யுங்க. அந்த மாதிரியெல்லாம் கிராமங்கள் பட்டணங்கள் என்று வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வாய்ப்புகளை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டது போல இன்றைக்கு கிராமங்களை தெரிந்து அலைந்து தெரிந்து, வாகனங்கள் இல்லை, கழுதைகள் போயிருப்பார்கள், நடந்து போயிருப்பார்கள். அப்படித்தானே நம் பட்டணங்களுக்கெல்லாம் அன்றைய மிஷனரிமார்கள் கால்நடையாய் வந்தார்கள். தங்கள் தொப்பியை எடுத்து கூழ் வாங்கி குடித்தார்கள்.
தங்களுக்கு உரியதை எல்லாம் கொடுத்து பரலோகத்தின் பிரதிநிதிகளாய் பலரை மாற்றினார்கள். மறக்க முடியுமா? அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த சத்தியத்தை, அவர்கள் நமக்கு காண்பித்த அந்த பரலோக இன்பத்தை மறக்க முடியுமா? மறுக்கவும் முடியுமா? இது விதைக்கின்ற காலம், எங்கும் வசனத்தை தூவுகின்ற காலம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. பிலிப்பு என்பவரை குறித்து வேதம் சொல்றது, அவர் ஒரு முறை அப்படி போயிட்டு இருக்கார். அங்கே ஒரு ரதத்தில் ஒரு பொக்கிஷதாரர் ஒருத்தர் போயிட்டு இருக்கார், ஒரு மந்திரி. அங்கே அவர் போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முறை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்பாடுகள் நடந்த பொழுது எல்லாரும் போய் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 5ஆம் வசனத்திலையும் 35ஆம் வசனத்திலையும் இந்த பிலிப்பை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8:5-35 அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தார். போயிட்டே இருக்கிற அப்படியே அவரை இந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உள்ளதெல்லாம் இயேசுவின் அன்பையெல்லாம் சொன்ன பிறகு அவர் மனசு மாறி, ஒரு தண்ணீர் இருக்குது இங்கே ஞானஸ்தானம் எடுக்க தடை, நீ விசுவாசித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வா ஞானஸ்தானம் கொடுத்து விடுறார். தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கியுங்கள், போகையில் சொல்லிக்கிட்டே இருங்க, வழி நெடுக சொல்லிக்கிட்டே அவர்கள்லாம் போனாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை பவுல் தடையில்லாமல் பிரசங்கித்தார். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்திலே, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். என்றைக்கு இந்த சவுல் மனம் மாறினாரோ உடனே ஆரம்பிச்சிட்டாருங்க. அவரு தான் சொல்லுது இல்லையா, தாமதமின்றி. பவுலடிகள் கொரிந்தியருக்கு அவர் எழுதும்பொழுது 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:5 நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். எங்களை பற்றி கதை பேசிக்கிட்டு இருக்க எங்களுக்கு நேரம் இல்லைப்பா. அதுதான் இன்றைய ஊழியர்களாகிய நாமும் கூட அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற யாரை பிரசங்கிக்கிறது? அதை தான் பவுலடிகள் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே வந்த யோவான் ஸ்நானகன் ஆனாலும் சரி, ஏன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவே ஆனாலும் சரி, அவரால் ஏற்படுத்தப்பட்ட சீஷர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் எல்லாம் தேவ ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள். அவருடைய எண்ணம் எல்லாம் மோட்சத்தை குறித்தே. வேறு எண்ணத்தை நாங்கள் எங்ககிட்ட கேட்ட என்ன இயேசுவை தவிர வேறு என்ன எங்களுக்கு தெரியும்? பிழிஞ்சு எடுத்தால் இயேசுன்னு தான் எங்களால் சொல்ல முடியும். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சா எலுமிச்சை சாறு தான் வரும். அதில் போய் மாம்பழம் சாருக்கு எதிர்பார்க்க முடியுமா? முடியாதே. சாத்துக்குடியை பிழிஞ்சா அது சாத்துக்குடி ஜூஸ் தானே வருது. அதில் போய் நீங்கள் வேற ஒரு சாறு மாம்பழம் ஜூஸ் வேணும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுபோல் கிறிஸ்துவை உடையவர்கள், தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவோடு நடக்கிறவர்கள் வாய் திறந்தாலே இயேசு கிறிஸ்து. அடிச்சு நொறுக்கினாலும் இயேசு, அந்த ரத்தம் இப்படிதான் துடிக்கும். அவரை தான் நான் வெளிப்படுத்துகிறேன் என்று பவுலடிகள் எங்களை குறித்து நாங்கள் பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை குறித்தே அவர் தான் கர்த்தர், நாங்கள் அவருடைய வேலைக்காரங்கப்பா, அவர் சொல்றதை சொல்றோம், அவ்வளோதான். ஒரு முறை என்னை கேவலமாக நடத்தினார்கள். நான் சொன்னேன், எங்கள் குடும்பத்துக்கு செஞ்சதை தானங்க நான் சொன்னேன், நான் அனுபவிக்கிறது தானங்க சொன்னேன், நான் வேற யாரையாவது பழிச்சு பேசினேனா? இல்லையே. இயேசுநாதர் எங்களுக்கு செஞ்சாருங்க, எனக்கு செஞ்சாருங்க. நான் சாக கிடந்த என்னை வாழ வச்சாருங்க. எப்படியோ மற்றவங்களாம் வந்து, எப்பா அந்த தம்பி என்னப்பா நல்லது தானேப்பா சொன்னான், விடுங்கப்பா போங்கப்பான்னு விலைக்கு விட்டு என்னை காப்பாற்றி அனுப்பி விட்டாங்க. ஆகவே எங்களால், நாங்கள் அவருடைய வேலைக்காரங்க, அவர் சொல்கிறத சொல்லிட்டே இருப்போம். இதைத்தான் தூதர்களும்
இன்றைக்கு அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 14:6 வாசிக்கிறோம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவராயிருந்து. நித்திய சுவிசேஷத்தை உடையவராக இருந்தார் இந்த தூதன். இதே போலதான் அந்த சிறைச்சாலையிலே இருந்த பொழுது ஒரு தூதன் அந்த ராத்திரியிலே அவர் வந்து அவருக்கு சொல்றார் பாருங்களேன். அப்போஸ்தலர் 5:19-20 வாசிக்கும் பொழுது, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இறுதியாக நமக்கும் அப்படிதான் ஒரு கட்டளை கொடுத்தார். மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இதை தான் பவுலடிகளாரும் கூட பல வரியில் அவர் சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 4:11-13 அவர் என்ன சொல்றார்? இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதுல, புத்தி சொல்றதுல, உபதேசிக்கிறதுல ஜாக்கிரதையா. எந்த நாளும் நீ சொல்லிக்கிட்டே இரு. நான் ஒரு ஆட்டோவில் போனேன்னா, ஒரு கால் டாக்ஸியில் போனேன்னா யாரையும் விட்டதே கிடையாது. இறங்குறதுக்குள்ளே ஏதாவது ஒரு வழியில் சொல்லிடுவேன். இதை தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கும் சொல்லிட்டார். அதுக்கு தான் கத்திட்டு கிடக்கிறோம். ஏஞ்சல் டிவி 24 மணி நேரமும் அதை தான் ஓதிக்கிட்டு இருக்கு. வராருன்னு தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்க. வேத வார்த்தைகளாக எடுத்து உரைங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இயேசு சொன்னார், போங்கப்பா, போகையிலே தேவ ராஜ்யத்தை பற்றி சொல்லுங்கப்பா. ஏந்திரங்க. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் திருக்கட்டளையை கேட்டு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் யாரெல்லாம் நானும் என் மக்களுக்கு சொல்லுவேன் என்று தீர்மானம் எடுத்தார்களோ அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி மக்களை கர்த்தருக்கென்று வென்று உம்முடைய ராஜ்யத்தை அவர்களுக்கு காண்பிக்க அருள் தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற அனைத்து பேருக்கும் தெய்வீக சுகத்தை தாரும். வசனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு சுகம் கிடைத்தாயிற்று. அற்புதங்கள் நடந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பலவீனமானவர்கள் பலன் அடையட்டும். தூர தேசங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதி. எங்கள் நாட்டை ஆளுகிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதி. நல்ல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவரோடு இணைந்தவர்கள், உலகமெங்கும் இருக்கிற ஊழியக்காரர்கள், கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தைக்கோஸ்தைக்காரர்கள், நாட்டை ஆளுகிறவர்கள், எங்கள் பிரதமர், எங்கள் தமிழக முதல்வர்கள், ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற அரசியல் தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் எல்லாரும் உம்மால் மீட்கப்பட்டு உம் வார்த்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டு இப்பொழுது அதே வார்த்தைகளை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். உம் பிள்ளைகள் அப்படி வாழட்டும். வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென். இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று உங்கள் கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் நம் ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸா விடுதலையின் செய்தியை பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் கொண்டு வருவார். அது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். போகையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மக்களை ஆயத்தமாக்குங்கள். God bless you.